தீப்பெட்டி தொழிலாளர்களின் உற்பத்தியாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஒரு அறிவிப்பை சமீபத்தில் சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. தென் மாவட்டங்கள் குறிப்பாக சிவகாசி, கோவில்பட்டி, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக தீப்பெட்டி தொழில்தான் பிரதானம். இந்தியாவின் தீப்பெட்டி தொழிலில் மையமாக உள்ளது தமிழ்நாடுதான். ஏழை தொழிலாளர்கள், குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தொழிலாக உள்ளது. தீக்குச்சியின் மூலப்பொருட்களில் ஒன்றான பாஸ்பரஸில் தினம் தினம் வெந்து வீடு திரும்பும் தொழிலாளர்கள் ஊதியமாக பெறுவது ஒரு ஜான் வயிற்றுக்கு உலை வைக்கவே சரியாகிவிடும். அவர்களது சொற்ப சம்பளத்திற்கு காரணம் உற்பத்தி குறை, அதனால் ஏற்படும் வேலை வாய்ப்பின்மை. இவை இரண்டுக்கும் மூல காரணமாக இருப்பது யூஸ் அண்ட் த்ரோ சிகரெட் லைட்டர். இது பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் சிகரெட் லைட்டரின் உதிரி பாகங்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டதே தவிர முற்றிலுமாக தடை செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜுவின் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சிகரெட் லைட்டர் விற்பனையால் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருப்பதை அரசு அறியும். தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சிகரெட் லைட்டர்களும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டு ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியவைதான். அதன் அடிப்படையில் சிகரெட் லைட்டர் விற்பனைக்கு தடை செய்வது குறித்து மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் சுற்றுச்சூழல் துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரை அரசு பரிசீலனையில் உள்ளது. இது குறித்து முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி விரைவில் சிகரெட் லைட்டருக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. இதனால் தீப்பெட்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பிரகாசமாக ஒளி வீசும்.